ஒரு உலக பணக்காரன் ஒரு பில்டிங் கட்டணும்னு ஆசைப்படுறான், உலக அதிசயமாக இருக்கிற மாதிரி. அதாவது யாருமே எதிர்பார்க்க முடியாத இப்படி ஒரு பில்டிங் கட்டணும்னு ஆசைப்படுறான். அப்போ அவன் இன்ஜினியரை போய் காட்டி இந்த மாதிரி பில்டிங் ஒன்று கட்டணும், பிரம்மாண்டமாக இப்படிலாம் இருக்கணும், அப்படிலாம் இருக்கணும், இது முடிவு வந்து தொங்குற மாதிரி இருக்கணும், எல்லாம் பார்த்து விழுந்துற மாதிரி இருக்கணும் அப்படின்னு பிரம்மாண்டமாக பேசிகிட்டு இருந்தான்னு வச்சுங்களேன். இன்ஜினியர் வந்து ஒரு விஷயம் தான் முக்கியமாக யோசிப்பான், இந்த மாதிரி பில்டிங் கட்டிடலாம், ஆனால் இதனுடைய அஸ்திவாரம் பேசிக் எப்படி கட்டுறதுன்னு யோசிப்பான். அந்த மாதிரி பேசிக் என்பது தான் எல்லாத்துலேயும் முக்கியம். அதனால தான் இன்றைக்கும் எல்லோரும் ஆன்மீகத்தில் வந்து ஏதோ ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு நம்புகிறாங்க. கடவுள் இல்லைன்னு சொல்கிறவனும் அதை நம்புகிறான். அதுதான் பேசிக். இப்போ இந்த உலகத்தில் உள்ள விஷயம் பேசுகிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நான் என்ன பேசுகிறேன்னா, பிறக்கிறதுக்கு முன் இறந்த பின், இது ரெண்டுமே பேசிக் தான். ஒரு மனிதன் பிறந்து வளர்ந்து இது எல்லாத்தையும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் பார்க்குறான், போகிறான், வரான். இதை பற்றி பேசுகிறதுக்கு, சிரிக்க வைக்க, மகிழ்க்க, என்டர்டைன்மெண்ட் கொடுக்கறதுக்கு நிறையா பேர் இருக்காங்க. இதை பற்றி தான் இந்த உலகமே பேசுது. நான் என்ன பேசுகிறேன்னா, நீங்கள் மரணத்துக்கு பிறகு, அதாவது மரணத்துக்கு பிறகும் பிறக்கிறதுக்கு முன்னும், அதான் பேசிக். ஒரு வட்டம் சேர்ந்து முடியுது. அதாவது ஒரு இரவு பகல் பூமி சுற்றி வர்ற மாதிரி. இதை புரிஞ்சுங்க. அதனால தான் இப்போ நீங்கள் பார்க்குற பிளேனை காட்டி இது யார் கண்டுபிடிச்சேன்னு கேட்டாங்கன்னா ரைட்ஸ் பிரதர்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க கண்டுபிடிச்ச பிளேனை பார்த்தீங்கன்னா இதுக்கும் அதுக்கும் பொருத்தமே இருக்காது. இருந்தாலும் பேசிக் இருக்குது. அந்த பேசிக் தான் மைண்ட். பேசிக் அடிப்படையில் பார்க்கும்போது முத பேசிக் என்னன்னா, இந்த பிரபஞ்சத்தில் இல்லை என்பது தான் பேசிக். எதுவுமே இல்லை. அப்போ இல்லை என்ற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அது பிறக்கவும் இல்லை, யாரும் படைக்கவும் இல்லை, அது உருவாகவும் இல்லை. அப்படின்ற மாதிரி ஒரு இல்லை என்ற ஒரு விஷயம்தான் பேசிக். அதை தான் நான் இறைவன் சொல்கிறேன். அப்போ இல்லை என்பவன் தான் இறைவன் என்றால் எதுவுமே இல்லாமல் இருக்கணுமே. அப்போ ஏன் நான் இருக்கிறேன்? நான் என்னை மட்டும் தான் நான் பார்க்கணும். என்னைக்குள் நான் கடந்து உள்ளே போகணும். அப்போ நான் கடந்து உள்ளே போய் பார்க்கும் பொழுது எங்கள் அம்மா அப்பா இருக்கிறாங்க, என்னை கொண்டு வந்தாங்க. அவங்க எனக்கு பேசிக். அவங்க தான் எனக்கு முதல் கடவுள். அதுக்கப்புறம் பார்த்தா அங்கே நிற்கிறாங்கன்னு பார்த்தோன்னா அங்கே இல்லை. அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா இருக்காங்க, அவங்களுக்கு அம்மா அப்பா. அப்படி உலகமே மொத்தமாக எல்லோரும் பின்னோக்கி பார்த்தாங்கன்னா எல்லோருக்கும் அது போயிட்டே இருக்குது. இப்படி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா, நான் ஒரு விஷயம் பார்த்தேன், சரிங்களா? அது இது வரைக்கும் இந்த பிரபஞ்சத்தில், இந்த உலகத்தில் வந்தவங்களில் சிலர் பார்த்துருக்காங்க. ஆனால் யாருமே இது நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஒரு மனிதன் ராக்கெட்டு ஒரு மனிதனை எவ்வளோ தூரம் இது வரைக்கும் கொண்டு போச்சோ அவ்வளோ தூரம் தான் மனிதன் மேலே போயிருக்கான். இப்போ சாதாரணமாக எல்லாம் பிள்ளைகளில் மேலே போகிறோம், அதுக்கு மேலே ராக்கெட்டில் போனவங்க இருக்காங்களே, எவ்வளோ உயரத்துக்கு போனாங்களோ, நிலா வரைக்கும் போனாங்களா, அதுக்கு மேலே போனாங்களோ, எவ்வளோ போவாங்களோ அவ்வளோதான் போயிருக்காங்க. அதுக்கு மேலே மனிதன் உடல் போனது கிடையாது. மனிதன் உடல் மண்ணோடு மண்ணு கரையக்கூடியது, சரிங்களா? அப்படியே மேலே போனனாலும் மண்ணோடைய மூலப்பொருட்களை எடுத்து ஏதாவது தயாரித்து அப்படி போனாதான். இல்லை மனிதன் உயிர்கள், அது ஒரு பறவையாக இருக்கணும், அது மேலே ஏறி உட்காந்தா எவ்வளோ தூரம் போக முடியுமோ போகலாம். அப்படி இருந்துச்சுன்னா ஓகே, அதுக்கு சொல்ல வரேன், நான் புரிஞ்சுக்கிறதுக்கு தான் சொல்ல வரேன். அப்போ நான் போன இடம் எங்கன்னா, இல்லை என்ற இறைவன் எல்லை வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இல்லை என்ற இடத்துக்கு போனதுக்கப்புறம் இல்லை தான். அதுக்குள்ள ஒரே அது அப்படியாப்பட்ட இருள். இப்போ ஏன்னா நம்ம பார்க்குற இந்த இருள் இருக்குது இந்த உலகத்தில், இந்த இருள் வெளிச்சம் நிறைந்த இரவு. இது வெளிச்சம் உள்ளது தான். இது இரவுன்னு சொன்னால் கூட இது வெளிச்சம் இருக்குது. டார்க் மேட்டரு அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல, இதெல்லாம் வெளிச்சம் நிறைந்தது, இருள் கிடையாது. அந்த இருள் கண்ணுக்கு தெரியல, கருப்பாக இருக்குது, அப்படிதான். ஆனால் அந்த ஒரு இடம் இல்லைன்ற ஒரு இடம் இருக்குல்ல, அது இல்லை தான். அது ஒயிட்டாவா இல்லை கருப்பாக எந்த கலர்லையும் வைக்க முடியாது. ஆனால் ஆக மொத்தத்தில் அந்த இடத்துக்குள்ள போனோன்னு வச்சிங்களேன், நம்ம போன செகண்ட் நேரத்துலேயே இல்லாமல் போயிடுவோம். அப்போ அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இல்லை என்ற இடம் அவ்வளோ தூரம் போயிட்டு வந்துட்டேன். நான் எதுலேயும் போகல, என் உடல் பூமியில் தான் இருந்துச்சு. என் அறிவு அந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இந்த ஒரு விஷயம் நான் வச்சுக்கேன். அதை வச்சு தான் நான் இவ்வளோ விஷயங்கள் பேசுகிறேன். இல்லை என்ற இறைவன் அப்படின்ற ஒரு விஷயம் நான் பேசுகிறேன்ல, அதை வச்சு தான் பேசுகிறேன்.
அப்போ இருக்கக்கூடிய இறைவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எல்லாம் பின்னோக்கி போய் பார்க்கும் பொழுது இல்லை 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 இல்லைன்னு நம்ம போய் பார்த்தாலும் கடைசியாக ஒரு அம்மா அப்பா நிற்பாங்கல்ல எல்லாருக்குமா, அந்த இறுதி இடத்துல வரும்போது அவங்க வந்து நிச்சயமாக நம்மளை மாதிரி பிறக்கலை, அவங்க படைக்கப்பட்டிருக்காங்க அல்லது உருவாகியிருக்காங்க. ஸோ அவங்க தான் இறுதி. அதுக்கப்புறம் அவங்க மேலே கடந்தா இல்லை, ஏன் அதுக்கப்புறம் நம்ம கிடக்கணும்? அதுக்கப்புறம் நம்ம ஒரு இடத்துல நின்று ஆகணும்ல. சக்தி இருந்தால் யோசனை பண்ணி போயிட்டே இருக்கலாம், அதுக்கு மேலே முடியாது. அப்போ இல்லைன்ற ஒரு கட்டத்துக்கு வரணும், அதுக்கு மேலே. அப்போ அந்த இல்லைன்ற கடைசியாக ஒருத்தவங்க வராங்கல்ல, அவங்க சொல்கிறாங்க அந்த இல்லை என்ற இறைவனிடத்தில் மன்னிப்பு கேட்க தான் நான் வந்திருக்கேன், என் பிள்ளைகளும் நீங்கள் தான் மன்னிப்பு கேட்கணும். அதை நான் வந்து புரிய வைக்க தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் உங்கள் அறிவு அவ்வளோ ஸ்பீடாக இருக்குது, நீங்கள் அதுக்கு இன்னொன்று டெவலப் பண்ணிக்கிட்டு நீங்களே போயிட்டீங்க, எங்கேயோ போயிட்டீங்க. இப்போ அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு மதமாக, எத்தனையோ மதங்களாக இருக்குல்ல, அப்படி இப்படின்னு எல்லாமே பறந்து விரிந்து இருக்குது இந்த நீங்கள் பார்க்குற இந்த உலகத்தில். அவங்க அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டாங்க, புரியுதுங்களா? ஆனால் இப்படி ஒரு விஷயம் இருக்குதுன்றது எல்லாரும் மைண்டில் இருக்கணும். நான் இப்போ இதெல்லாம் எனக்கு தெரியுதுன்னா, நான் ஒரு இந்துவாக இருந்தால் கண்டிப்பாக சாமி கும்பிடுவேன், ஒரு கிறிஸ்டினாக இருந்தால் சர்ச்சுக்கு போயிட்டு வருவேன், எகுதியாக இருந்தால் என்ன சினிமா செய்வேன், சீக்கியரானா இருந்தால் என்ன சினிமா செய்வேன். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன்னா எங்கள் அம்மா அப்பா அதுக்கு முன்னாடி வந்தவங்களாம் எப்படி இருந்தாங்களோ அப்படி தான் நானும் இருப்பேன், சரிங்களா? அந்த மாதிரி அது எதுவும் தப்பு இல்லை. இப்போ நீங்கள் பாருங்கள், ஒரு இது தெரியல அப்படின்னா உடனே கடவுளை சேர்த்துருவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா டாக்டர் சொல்லுவாங்க, டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணி பொழைப்பாங்களா இல்லையா? தெரியாது, கடவுளுக்கு தான், கடவுள்கிட்ட வேண்டிங்க. அப்போ இல்லைன்னா ஒரு காலம் இருந்துச்சு, ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி வயிற்றில் இருக்கிற புள்ள ஆனா பெண்ணான்னு தெரியாது யாருக்குமே. அப்படி ஒரு காலத்தில் நானே இந்த டைலாக்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், வயிற்றில் இருக்கிற புள்ளை ஆண் பெண்ணுன்னு சொல்ல முடியாது யாராலையும், அது கடவுளுக்கு தான் தெரியும் அப்படின்னு. இப்போ அதெல்லாம் டெக்னாலஜி கண்டுபிடிச்ச பிறகு இப்போ அந்த வார்த்தை யாரும் சொல்றதில்லை. எப்பெல்லாம் தெரியல இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது அங்கே கடவுள் வந்துடுவார். அப்புறம் அதை விஞ்ஞானம் என்ன பண்ணுது, அதை தெரிஞ்சிக்க முயற்சி பண்ணி 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 அந்த இடத்துல கடவுள் இல்லைன்னு ஆக்குது. அது இன்னும் ஆகே போயிட்டு இருக்கு, முன்னாடி போயிட்டே இருக்குது, இந்த பயணம் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. இப்படி நிறைய ஆன்மீக பயணங்கள் அப்படி வந்தது தான் எல்லாமே, சரிங்களா? முத வந்தது மன்னிப்பு கேட்க மட்டும்தான். அதுக்கப்புறம் அது இல்லை அப்படின்னு டெவலப் பண்ணி வேற வந்து நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இல்லை இது இல்லை, இது சத்தியத்தை தேடுங்கன்னு புத்தர் சொன்னது. அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் வந்தது எல்லாமே அவங்க அறிவால் ஒருத்தவங்களை அனுப்பி அதை சீர் பண்ணி இப்படி வந்தது தான். இப்போ எல்லாம் ஒரு பூந்தோட்டமாக ஆயிடுச்சு. தர்மத்தோட எல்லாரும் அவங்கவுங்க வழியில் நேர்மையாக வாழ்ந்தால் எல்லோரும் சொர்க்கம் போகலான்ற ஒரு விஷயத்தை மட்டும் மெயினாக நான் வந்து சொல்லிட்டு வரேன். அதுக்குள்ள இந்த விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சு வச்சுங்க, இதுதான் உண்மையான விஷயம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் சொல்ல வரேன். எதுவும் தப்பு இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இவங்களே வந்து ஒரே மதத்துல வந்து பல பிரிவுகளை வச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிலஸ்தீனில் இப்போ நடக்கிற பிரச்சனை நிறைய எவ்வளோ எல்லாம் பிரச்சனை நடக்குதுன்னா ஒற்றுமை இல்லாதது தான் மெயின் காரணம். எல்லாருக்கும் அந்த சகோதரத்துவம் இல்லை. இப்போ சில மதங்களில் வந்து ஜாதி ரீதியாக நீ ஏற்றத்தாழ்வுகள்லாம் காட்டியிருக்காங்க. ஆனால் அது வந்து அப்படி ஒரு விஷயத்த ஏற்றுக்க கூடாது. ஆனால் அதே நேரத்தில் பாருங்கள், அந்த ஜாதின்ற ஏற்றத்தாழ்வுகள்லாம் நடந்து கொடுமைகள் நடந்தால் கூட காலத்தால் அவங்க மாற்றினாங்களே. இப்போ மக்கள் ஆட்சி வந்துருச்சு, ஜாதியை பற்றி பேசக்கூடாது. ஒரு காலத்தில் சேரிக்காரன் காலனிக்காரங்களாம் இன்னைக்கு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு ஒரு இது. அதை மாதிரி பெண்களை அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க, அப்புறம் அவங்களெல்லாம் மேலே கொண்டு வந்துட்டாங்க. அதெல்லாம் மாற்றங்கள். இந்த அரசு மாறுறதுலாம் பார்த்தீங்கன்னா ராஜா காலத்துலலாம் மக்களை அடிமையாக வச்சுருந்தாங்க. அப்புறம் வெள்ளைக்காரன் வந்து அதை அப்படி கொஞ்சம் மாற்றி விட்டு அது இது பண்ணி அப்படியே இன்னைக்கு எந்த மாதிரி இருக்குது. இந்த மாற்றங்கள் இதெல்லாம் அறிவில் பயணம் செய்கிறது தான். அந்த அறிவில் பயணம் செஞ்சு படிப்படியாக ஒன்று சரி பண்ணுவாங்க. இன்றைக்கி டெக்னாலஜி மூலமாக எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு வராங்க. இது மெயினான விஷயம். அந்த அளவுக்கு அவங்க சரி பண்ணுறதுக்கு நம்ம உடம்ப யூஸ் பண்ணுறாங்க. அறிவு வந்து, அதாவது ஒலி வந்து அப்படியே போனால் தெரியாது, அது நடுவில் ஒரு துகள் வந்தால் தான் அங்கே வெளிச்சம் தெரிகிற மாதிரி அறிவுக்கு இந்த உடல் எனும் துகள் தேவைப்பட்டால் தான் அந்த அறிவு வேலை செய்யும். அப்படி எடுக்கப்பட்டது தான் இந்த மனிதன் உடல். இப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான் தொடர்ந்து இதை பற்றி ஒரே விஷயந்தான், ஆனால் அதை மாற்றி பேசிகிட்டு இருப்பேன். ஆனால் புதுசாக இருக்கும்.